ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் கே.எஸ். தென்னரசு போட்டி. கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வெற்றி வேட்பாளர் அறிவித்துவிட்டார்கள். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தென்னரசு அவர்களை அறிவித்துள்ளார்கள். உறுதி என்று இன்றைக்கு அற்புதமான நேரத்திலே நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதற்கு நன்றி. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளருடன் ஈரோடு கிழக்கு தொகுதி கழக வேட்பாளர் கே.எஸ். தென்னரசு சந்திப்பு. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு. முன்னாள் அமைச்சர்கள், தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்பு. தனிநபர் வருமான வரி விலக்கு தள்ளுபடி 7 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. 9 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் பெறுவோருக்கு 45,000 ரூபாய் மட்டுமே வருமான வரி. தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரி உயர்வு. செல்போன் உதிரி பாகங்கள் மற்றும் டிவி பேனல் மீதான வரி குறைப்பால் அதன் விலை குறைகிறது. அனைத்து அரசு சேவைகளிலும் அடையாள ஆவணமாக பான் கார்டு பயன்படுத்தப்படும். மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டிற்கு பிரதமர் வரவேற்பு. ஒன்றுமில்லாத பட்ஜெட் என காங்கிரஸ் விமர்சனம். திருச்செந்தூர் அருகே அரசு பள்ளியின் கட்டுமான பணிகள் தரமின்றி இருப்பதாக குற்றச்சாட்டு. பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் போராட்டம். திருவள்ளூர் அருகே நெடியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பெற்றோருடன் போராட்டம். வேறொரு பள்ளியில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட ஆசிரியரை நியமனம் செய்ததற்கு கடும் எதிர்ப்பு. வேளாண் துறையில் 20 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு. பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. சென்னை YMCA உடற்கல்வியியல் கல்லூரி முதல்வரின் பாலியல் அத்துமீறல். மாணவிக்கு அழைப்பு விடுத்து ஆபாசமாக பேசும் ஆடியோ வைரல். திருவண்ணாமலை அருகே பொதுப்பாதையை ஆக்கிரமித்த திமுக பிரமுகரால் பாதிக்கப்பட்ட விவசாயி. நடவடிக்கை எடுக்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் காலில் விழுந்ததால் பரபரப்பு. திருப்பத்தூர் அருகே கூலிப்படையை ஏவி கொலைவெறி தாக்குதல் நடத்திய கருக்கலைப்பு கும்பலா. 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. G20 மாநாட்டில் பங்கேற்ற பிரதிநிதிகள் மாமல்லபுரத்தில் புராதன சின்னங்களை கண்டு வியப்பு. தமிழக பாரம்பரிய நடனங்களுடன் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. திமுக கவுன்சிலர்களுக்கு தெரியாமல் டெண்டர் விட்டு கமிஷன் அடித்த திருச்சி மேயர்.
மேயரைய உரிமையில் பேசி மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் வாக்குவாதம். எல்லாரும் நான் சொல்ல சப்ஜெக்ட் வந்துருச்சா இல்லையா? சப்ஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் தெரியலன்னு சொல்ல நீ தவறான தகவல் பதிவு பண்ணுவான். நான் துணை மேயரமா துணை மேயரமா நான் சொல்றேன் என்ன சொல்றாங்க? யார் இப்படி எனக்கு தெரிய சொல்லுவாரு? எனக்கு அமௌண்ட் எவ்வளவு நான் சொல்ல கேட்டுங்க. நெல்லை அருகே கட்டுப்பாட்டை இழந்து குளத்திற்குள் கார் கவிழ்ந்து விபத்து. சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய புதுமண தம்பதி. தென்னிந்திய திருமதி அழகி பட்டத்தை வென்றார் கோவை மருத்துவர். திறமைகளை பயன்படுத்தினால் வெற்றிகள் தேடி வரும் என கருத்து. கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கில் விசாரணை முடிவடைந்துவிட்டது. 4 வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தகவல். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் 80 கோடி செலவில் பேனா சிலை அவசியம்தானா? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். முதலமைச்சர் கூட்டத்திற்கு தாமதமாக வந்த வேலூர் மேயர். கெஞ்சி கேட்டும் அனுமதிக்காத அதிகாரிகள். தமிழகம் முழுவதும் மணல் லாரி உரிமையாளர்கள் 3 நாள் வேலைநிறுத்த போராட்டம். பணம் பறிக்கும் போக்குவரத்து துறை, காவல்துறையை கண்டித்து வேலை நிறுத்தம். கட்டவிழ்த்து விடப்பட்ட லஞ்ச லாவண்யம், அதிக பாரம் கண்டெடுக்கப்பட்ட வாகனங்களை அரசு துறை அதிகாரிகள், போக்குவரத்து துறை அதிகாரிகளும் போக்குவரத்து துறை காவல் அதிகாரிகளும் வாகனங்களை மடக்கி லாரி உரிமையாளர்களுக்கு போன் செய்து லஞ்ச பேரம் பேசக்கூடிய அவலங்களை. சிதம்பரம் இளமையாக்கினார் கோவில் சிலைகள் மாயமான விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. இதுதான் கோவில் சிலைகளை அறநிலையத்துறை பாதுகாக்கும் லட்சணமா எனவும் கேள்வி. அந்தியூரில் ஆட்டோவில் வைத்து இளம்பெண்ணின் கழுத்தை அறுத்த கொடூரம். தப்பி ஓடிய இளைஞரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். திருமண நேரத்தில் ஓட்டம் பிடித்த மாப்பிள்ளை. சிதம்பரம் அருகே பரபரப்பு. திருவள்ளூர் அருகே கார் கண்ணாடியை உடைத்து 2 லட்சம் ரூபாய் கொள்ளை. பணத்தை வங்கியில் செலுத்துவதற்காக சென்றபோது பறிபோன சோகம். கணவருடன் காதல் திருமணம் செய்த பெண் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தன்னை யாரும் கடத்தவில்லை என வீடியோ வெளியிட்ட பெண். மனைவியை மிரட்டி வீடியோ வெளியிட்டிருப்பதாக கலங்கிய கணவன். செங்கல்பட்டு அருகே பெண்ணுடன் இருந்த தொழிலதிபரை புகைப்படம் எடுத்து மிரட்டல். தொழிலதிபருடன் பெண்ணை பழக வைத்து பணம் பறித்த கும்பல் கைது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிப்பு. கொதிகலன் குழாயில் பழுது. திருப்போரூர் அருகே ஷேர் ஆட்டோ கார் நேருக்கு நேர் மோதிய விபத்து. 2 பெண் தொழிலாளர்கள் பலி, 7 பேர் படுகாயம். திருப்பூர் அருகே தனியார் இரும்பு உருக்கு ஆலையில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரும்பு பொருட்கள் எரிந்து சேதம்.
மீண்டும் ஆந்திராவை பிளவுபடுத்த பார்க்கிறார் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. விசாகப்பட்டினத்தை தலைநகரமாக அறிவித்த விவகாரத்தில் தெலுங்கு தேசம் கட்சி பகிரங்க குற்றச்சாட்டு. இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட டெல்லி மேயர் தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறும் என புதிய அறிவிப்பு. பதவியை கைப்பற்ற ஆம் ஆத்மி பாஜக இடையே கடும் போட்டி. FPOவை கைவிட்டு பணத்தை திருப்பிக் கொடுக்க அதானி நிறுவனம் முடிவு. முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை தக்க வைக்கும் வகையில் அதானி தரப்பில் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல். மத்திய பட்ஜெட் எதிரொலி. மும்பை பங்குச்சந்தை எழுச்சி, தேசிய பங்குச்சந்தை வீழ்ச்சி. அமெரிக்க மூதாட்டிக்கு புதுவையில் பாலியல் வன்கொடுமை. காஷ்மீர் இளைஞர் கைது. ஆஸ்திரேலியாவில் போராட்டம் நடத்திய இந்தியர்கள் மீது தாக்குதல். காலிஸ்தான் பிரிவினைவாத கும்பல் அட்டூழியம். இங்கிலாந்தில் அரசு ஊழியர்கள் நாடு தழுவிய போராட்டம். ஊதிய உயர்வு, பணி வரன்முறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம். இரண்டாயிரத்து 24 அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹேலே முடிவு. குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவதில் சிக்கல். ஆஸ்திரேலியாவில் காணாமல் போன வெறும் 8 மில்லிமீட்டர் நீளமுள்ள அபாயகரமான கதிரியக்க கேப்சியூல் மீட்பு. 1400 கிலோமீட்டர் தூரத்திற்கு சல்லடை போட்டு தேடி பத்திரமாக மீட்டது அந்நாட்டு காவல்துறை. செவ்வாய் கிரக மேற்பரப்பில் கரடியின் முகம். புகைப்படம் வெளியிட்டது நாசா. அமெரிக்காவில் கடும் பனிப்புயல் தாக்கம். விமான சேவை பாதிப்பு. பயங்கரவாதத்தின் விதைகளை நாங்கள் விதைத்தோம். பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் வேதனை. நியூசிலாந்துக்கு எதிரான லோகேஷ் கனகராஜ் இயக்கும் நடிகர் விஜயின் 67வது திரைப்படத்தின் பூஜை. அர்ஜுன், த்ரிஷா உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்பு. நடிகை பிரியங்கா சோப்ராவுக்கு வாடகை தாய் மூலம் பிறந்த குழந்தை. முதன்முறையாக சமூக வலைதளங்கள் மூலம் வெளி உலகிற்கு அறிமுகம். பேராசிரியரின் சாதிய பாகுபாட்டை கண்டித்து 48 நாட்களாக மாணவர்கள் போராட்டம் நடத்திய விவகாரம். கேரள அரசு திரைப்படக் கல்லூரி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார் இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஹாலிவுட் திரைப்படத்தின் 10வது பாகம் தயாரிப்பு பணிகள் மும்முரம். வரும் 10ஆம் தேதி படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு.